மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கு அனுமதி வழங்கியது தமிழ்நாடு அரசு. சுற்றுச்சூழல் அனுமதியை தொடர்ந்து விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்குகிறது. திருச்சி, சேலம், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. கோடை காலத்தில் நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. நாளை மறுநாள் வங்கக்கடலில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. குமரி, நெல்லை, மதுரை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை பலத்த மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 55,200 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளியின் விலை 101 ரூபாயை கடந்தது. ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி வரை 56.68% வாக்குப்பதிவு. 1.5 கோடி ரூபாய் கொள்ளை போனதாக பொய் புகார் அளித்த பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு. 18 லட்சமே கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் பொய் புகார் அளித்தது அம்பலமானதால் நடவடிக்கை. ரேபரேலி தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் ராகுல் காந்தி நேரில் ஆய்வு. வாக்காளர்களை பாஜகவினர் மிரட்டுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.